எங்க இருக்கோன்னே தெரியலம்மா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அப்பா கூட போக மாட்டேன்னு. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை விட வாழ்ந்து முடித்த நாட்கள் இருளானதாக இருந்திருந்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அணுவோட நான் இருந்த இடத்துக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் வரேன். அணு இப்போ உயிரோடு இல்லைனாலும் எனக்குள்ள அணுவாக இருக்கா. பள்ளிக்கூடம் அந்த நாட்களில் சொல்ல தோன்றும் ஒரு வார்த்தையில் ஒரு போர்க்களம் போன்ற பாதையில் சில மலர்களும் மலர்ந்ததே. ஒரு வாழ்க்கையை அங்கு வாழ்ந்ததும் சில நாட்களில் மறப்பதே. அந்த சின்ன உலகத்தில் நான் உணர்ந்த அழகான விஷயமே என் அணுதான். இதோட எத்தனையோ தடவை சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கும்போது யாராவது பார்த்துட்டா அப்படிங்கிற பயம் எப்போவும் எனக்குள்ளே இருந்துச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப யோசிச்சு ப்ரில்லியண்ட்டாக ஒரு பிளான் பண்ணேன். அனு, என்னது இது? சென்ட்டு இல்லை அனு. ஏதாவது டவுட் கேட்கணுன்னா கூட நீ எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் தேங்க்ஸ். அணுவாக தான் இருக்கணும். நான் கொடுத்த சென்ட் வாசனை மாதிரி இல்லையே. ஏய், அது ஏன் ஆளுப்பா, எங்களுக்கும் சென்ட் ஐடியா தெரியும்ல. அன்றைக்கி மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சு, ரோஜா பூ வாசனை வந்துச்சு, தலைவலி தேனை வாசனை கூட வந்துச்சு, ஏன் பூச்சி மருந்து வாசனை கூட வந்துச்சு. நான் கொடுத்த சென்ட் வாசனை மட்டும் வரவே இல்லை. என்னோடய பிளான் எதுவும் நடக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தைரியமாக சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். என்ன அனு, எதுவும் பேச மாட்டேங்கிற? இது உன்கிட்ட சொல்ல நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன் தெரியுமா அர்ஜுன்? இந்த செகண்ட் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சிஸ்டருங்களே இப்படிதான்ப்பா, எங்க சிஸ்டரும் இப்படிதான்ப்பா. என்ன பண்ணாலும் ஒண்ணு இப்படி பண்ணுவாங்க, இல்ல இப்படி பண்ணுவாங்க, இல்லனா இப்படி பண்ணுவாங்க. ஒரே டார்ச்சர் தான்ப்பா. அனு, அர்ஜுன், சிஸ்டர் மறுபடியும் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ணு சரியானதுக்கப்புறம் உலகமே மாறிடும் இல்லையா அர்ஜுன்? அப்போ நான் உனக்கு சரி வர மாட்டேன்ல? நம்ம சராசரி மனுஷங்க இல்லை அனு. என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுடா. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் யோசிக்காத. அனு, 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 என்னாச்சு அனு? என் அணுவோட குரலை கேட்டு எத்தனையோ நாள் ஆச்சு. அவளுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியல. யார்கிட்டையும் கேட்கவும் முடியல. அவள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாளோங்கிற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு.
அப்போ தான் என்னையும் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ அர்ஜுன், நேற்று காலையில் அனுவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அவள் இறந்துட்டா. அவளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. சிஸ்டர், அர்ஜுன், எப்படி இருக்க? உங்களை வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் சிஸ்டர். என்ன பண்ணுறது, அந்த சமயத்தில் என் கூட இருந்த எல்லாருக்குமே ஒரு கற்பனை உருவம் கொடுத்தே நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அர்ஜுன், இது உன் குழந்தையா? உன் பேர் என்னடா? அனுவோட ஃபோட்டோ ஒன்று வேணும் சிஸ்டர். எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. போட்டோ இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை, இருந்தா அனுப்பி வைக்கிறேன். நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு சராசரி மனுஷங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் சிஸ்டர். நான் வரேன் சிஸ்டர். அவன் இன்னும் உன்னை மறக்கல இல்லையா அனு? தேங்க்ஸ். உலகமே மாறிடும் இல்லையா அர்ஜுன்? அப்போ நான் உனக்கு சரி வர மாட்டேன்ல? அன்னைக்கு எடுத்த முடிவு தப்புன்னு தோணுதா அனு? அர்ஜுன், நீ சொல்லிட்ட, நான் இன்னும் சொல்லலை. நான் இப்போ சொல்லட்டுமா அர்ஜுன்? சரி சொல்லு. ஐ லவ் யூ அர்ஜுன். ஓகே அஜய், உங்களோட இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்க்கு நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மதன் சார், கேன் ஐ ஹேவ் யுவர் கமெண்ட்ஸ்? வெரி சென்டிமெண்டல் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதில் நான் லைக் பண்ணது, இதில் வந்து எங்களுடைய பார்வை அவர் பார்வை மாதிரி ஒரு கற்பனை ஒரு இது பண்ணது. கடைசியில் அதில் வந்து சஸ்பென்ஸில் அது வந்து வேறு பெண். ஈவன் அந்த அந்த நன் கூட அவர் கற்பனை பண்ண தான் முதல்ல பார்த்தோம். அவங்களும் வேறு மாதிரி இருக்காங்க எல்லாமே. கடைசியில் சில ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிளிஷேஸ்னுவாங்கல்ல, யூஸ்வல் இது மாதிரி சினிமாவில் இந்த வராண்டா இதெல்லாம் இருந்தாலும் கூட இதில் இந்த சஸ்பென்ஸை இதை வச்சதை நான் ரொம்ப ரசித்தேன் கடைசியில். அஜய், ரொம்ப நல்ல எஃபர்ட்டு. தேங்க்யூ சார். இட் வாஸ் வெரி சென்சிட்டிவ். உங்களுடைய அணு அணுவாய் என்ற படத்தை நான் அணு அணுவாக ரசித்தேங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். மாற்றுத்திறன் உள்ளவர்களுக்கும் மனம் இருக்கிறது என்பதை உங்களுடைய குறும்படம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே காதலில் ஒரு வித்தியாசமான அணுவாக அந்த காட்சிகளை நான் ரசித்தேன் என்பதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி இது போன்ற நல்ல படங்களை தருவதற்கு விரைவாக திரையுலகுக்கு வாருங்கள் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். Okay, thank you Ajay. Thank you. All the best. Let's hope for the best.